சமூக வலைதளத்திலேயே ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து சிங்கிள் மாம்னு இருக்கு. சிங்கிள் மாம் அவங்களுடைய குழந்தைக்கு சொல்றாங்க, அம்மா இப்போ நிறைய வீடியோ எல்லாம் போடுறது இல்லை, நிறைய போட்டோஸ் ஷேர் பண்றது இல்லை, ஏன்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்றான், ஷுட் பி லைக் ஒரு 10-12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை சொல்றான், அம்மாவை நிறைய பேர் தப்பு தப்பா பேசுறாங்க, அதனால அம்மா போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்றான். அந்த குழந்தை சொல்றப்ப அந்த குழந்தையோட கண்ணுல ஒரு வேதனை தெரியுது. வீடியோஸ் அவங்க போடுறது ஒரு லைக்ஸ்க்கும், ஒரு ஷேருக்கும், ஒரு கமெண்ட்டுக்கும், மைண்ட் சேஞ்சுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த மைண்ட் சேஞ்ச்ல அந்த குழந்தை வந்து குழந்தைக்கு அது எந்த அளவுக்கு குழந்தையுடைய மைண்ட் செட்ல அஃபெக்ட் பண்ணுது, குழந்தைக்கு உண்டான வலி அந்த இடத்துல என்ன மாதிரி நிக்குது. அந்த பையனுக்கு அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, நாளைக்கு நீ யாரையாவது இந்த மாதிரி பேசுவியா, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, போடக்கூடாது, நீ அப்ப எல்லாரையுமே நல்ல மாதிரி நல்ல விதமா பேசணும், நீ பேசுற விதம், அவங்க கிட்ட பழகுற விதம், அவங்க ஏதாவது ஒண்ணு தப்பாவே பண்ணியிருந்தாலும் அது திருத்தி சொல்ற விதம் பொலைட்டா இருக்கணும்.